إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் சென்ற பாடத்திலே பாபுன் நஜாசாத் நஜிஸ்கள் சம்பந்தமாக பார்த்தோம். இன்றைய பாடத்திலே ஆதாபு கதாஇல் ஹாஜா இயற்கை தேவையை நிறைவேற்றுகின்ற போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே படித்த விடயங்களை விரைவாக மீட்டிக் கொள்ளலாம். பாபுன் நஜாசாத் என்ற அந்த பகுதியிலே நஜிஸ்கள் சுத்தமாக இருப்பது கட்டாயம். எல்லா பொருட்களிலும் அடிப்படை சுத்தமாக இருப்பதுதான் அது நஜிஸ் என்பதற்கு ஆதாரம் என்ற விடயங்களை பார்த்திருந்தோம். அதற்கு பிறகு சிறுநீர் மலம் நஜிஸ், அதாவது மனிதனுடைய சிறுநீர் மலம் நஜிஸ். நாம் உண்ணுவதற்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்ற மிருகங்களுடைய மலஜலம் நஜிஸ் இல்லை என்பதற்கான ஆதாரங்களை பார்த்திருந்தோம். அதேபோன்று பால் குடிக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையின் சிறுநீர் நஜிஸாக இருந்தாலும் அது இலகுவாக்கப்பட்ட நஜிஸ். அதனை இலகுவாக தண்ணீரை தெளித்து சுத்தம் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்த்தோம். அதேபோன்று இறந்தவை நஜிஸ் என்பதை பார்த்தோம். அதிலே மனிதன் இறந்தால் மனிதன் நஜிஸ் ஆகுவதில்லை. அதேபோன்று கடல்வாழ் உயிரினங்கள் இறக்கின்ற பொழுது அவையும் நஜிஸ் அல்ல. அதே போன்றுதான் வெட்டுக்கிளி இறந்தால் அது நஜிஸ் அல்ல. எனவே வெட்டுக்கிளி நஜிஸ் இல்லை என்று சொல்கிற பொழுது அதற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அதை போன்று இருக்கின்ற ஏனைய உயிரினங்களும், அதாவது ஓடுகின்ற இரத்தம் இல்லாத உயிரினங்கள் நஜிஸ் அல்ல என்று நாம் சொல்லியிருந்தோம். அதற்கான ஆதாரங்களையும் பார்த்திருந்தோம். அடுத்ததாக இறந்த ஒன்றுடைய முடிகள் நஜிஸ் அல்ல என்று நாங்கள் பார்த்தோம். அவை சுத்தமானது. அதேபோன்று நாய் நஜிஸ். அது வாயை போடுகின்ற பாத்திரத்தை, அதனுடைய உமிழ்நீர் பட்ட பாத்திரத்தை 7 முறை மண் கழுவ வேண்டும். அதில் ஒரு முறை மண் போட்டு கழுவ வேண்டும் என்றும் பார்த்திருந்தோம். அதேபோன்று பன்றி நஜிஸ். பன்றியுடைய இறைச்சி அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். அதை பற்றி சொல்கிறார், இன்னஹு ரிஜிஸ். பன்றி நஜிஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கன்சீர் நஜிஸ். எல்லா இறந்தவையுடைய இறைச்சிகளும் நஜிஸ் என்பது எங்களுக்கு தெரியும். அதேபோன்று நாம் உண்ணுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்ற சிங்கம், புலி போன்றவற்றுடைய இறைச்சிகளும் நஜிஸ். ஆனால் இங்கே அல்லாஹ் தஆலா பன்றியை பற்றி சொல்கின்ற பொழுது ஃபஇன்னஹு ரிஜிஸ் என்று குறிப்பிட்டிருப்பது இங்கே சாப்பிடுவதை மாத்திரம் அல்ல, நாய் எப்படி நஜிஸோ அதே போன்று பன்றியை தொடுவதும் நஜிஸ் என்பதைத்தான் அது குறிக்கிறது. எனவே நாய் உடைய உமிழ்நீர் பட்ட இடத்தை 7 முறை கழுவ வேண்டும். அதில் ஒரு முறை மண் போட்டு கழுவ வேண்டும் என்பது அது நாயுடைய உமிழ்நீருக்குரியது. பன்றியுடைய உமிழ்நீருக்கு அவ்வாறு இல்லை. அதை சுத்தம் செய்தால் போதுமானது. அதே போன்றுதான் நாயுடைய இணைய பகுதிகள் விடுகின்ற பொழுதும் அதனை நாங்கள் இந்த நஜிஸை நீக்குகின்ற அளவுக்கு சுத்தம் செய்தால் போதுமானது. அதேபோன்று ஹைது நிஃபாஸ் நஜிஸ் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அதற்கான ஆதாரத்தை பார்த்தோம்.
புண்களிலே ஒட்டி இருக்கக்கூடிய இரத்தங்கள் நஜிஸ் அல்ல என்பதுதான் சரியான கருத்து. ஆனால் அது அருவருக்கத்தக்கது. அது மிருகங்களிலே இருந்தால் அதனை நாம் சாப்பிடுவது ஹராம், அருவருக்கத்தக்கது என்ற அடிப்படையிலே. அதேபோல மதி, வதி இது 2ம் நஜிஸ் என்று சொன்னோம். உங்களுக்கு தெரியும் மணி நஜிஸ் இல்லை என்பதுதான் சரியான கருத்து. மணி, இந்திரியம். ஆனால் மதியும், வதியும் நஜிஸ் என்று நாம் சொல்லியிருந்தோம். பூனை நஜிஸ் அல்ல. அது வாய் போட்டு குடித்த பாத்திரத்தை நாம் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. அதன் அதன் மூலமா அந்த நேரத்திலே அதனுடைய வாயிலே நஜிஸ் இருந்தால், அந்த நேரத்திலே அது நஜிஸாக இருக்குமே தவிர, அடிப்படையில் அது நஜிஸ் அல்ல என்பதற்கான ஆதாரத்தை பார்த்தோம். அதேபோன்று மனிதனுடைய உமிழ்நீர் சுத்தமானது, நஜிஸ் அல்ல என்று பார்த்திருந்தோம். நஜிஸை சுத்தம் செய்வது தண்ணீர் மூலமாக. அதேபோன்று தண்ணீர் அல்லாத எந்த ஒரு சுத்தமான பொருட்களாலும் சுத்தம் செய்யலாம். அந்த வகையிலே தான் செருப்பிலே பட்டிருக்கக்கூடிய நஜிஸை மண்ணிலே துடைப்பதன் மூலமாக சுத்தம் செய்து கொள்ளலாம் என்பதற்கான ஆதாரத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போது நாம் இந்த பாடத்திலே ஆதாபு கதாஇல் ஹாஜா, தேவைகளை நிறைவேற்றுவது, அதாவது 1க்கு 2க்கு செல்வது என்று சொல்வோம். மலஜலம் கழிப்பதற்கு செல்கின்ற நேரத்திலே பேண வேண்டிய ஒழுக்கங்களை பற்றித்தான் இங்கே பார்க்க இருக்கிறோம். நூலாசிரியர் சொல்கின்றார்கள், யார் மலசலம் கழிப்பதற்கு செல்கின்றாரோ, ஹலாவுக்கு செல்கின்றாரோ, அதாவது ஒதுக்குப்புறத்துக்கு செல்கின்றார்களோ, அவர்கள் இந்த துஆவை ஓதுவது முஸ்தஹப். ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபதி வல் கபாயித் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாவுக்கு சென்றால், ஒதுக்குப்புறத்துக்கு சென்றால், நம்முடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சென்றால் இதனை ஓதுவார்கள். அல் குபுஸ் என்பது ஹபீஸ் என்ற சொல்லுடைய பன்மை. ஹபீஸ் என்றால் மோசமானவன். அல் ஹபாயிஸ் என்பது ஹபீஸா என்ற சொல்லுடைய பன்மை, மோசமானவன். மோசமான ஆண் பெண் சைத்தான்களிடமிருந்து இங்கே பாதுகாப்பு தேடப்படுகிறது என்பதைத்தான் இமாம் ஹத்தாபி, அதேபோல் இப்னு ஹிப்பான், இன்னும் பல ஹதீஸ் துறையோடு சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல் குபுஸ் மினல் குபுஸி வல் கபாயிஸ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். அதேபோன்று ஒருவர் ஒரு ஒதுக்குப்புறத்துக்கு செல்லவில்லை, டாய்லெட் போன்ற ஒரு இடத்துக்கு நுழையவில்லை. ஆனால் ஒரு வெட்ட வெளியிலே அல்லது ஒரு பாலைவனத்திலே அவர் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செல்கின்றார். எனவே அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அந்த இடத்திலே அவர் இந்த துஆவை சொல்லிக் கொள்ளலாம். அடுத்ததாக, ஹலாவுக்குள் நுழைகின்ற போது அங்கே அல்லாஹு தஆலாவுடைய திக்ருகளை நாங்கள் எடுத்துச் செல்லக்கூடாது. அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அதற்குள் நாங்கள் மொழியவும் கூடாது. ஆனால் ஒருவருக்கு அதை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கையிலே ஒரு புத்தகம் இருக்கிறது. அதை வெளியிலே வைத்துவிட்டு சென்றால் யாராவது அதனை திருடிச் சென்று விடுவார்கள் என்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர் அதிலே இருக்கிறது என்றால், அதனை அவர் பைத்துல் கலாவுக்கு எடுத்துச் செல்லலாம். ஆனால் அதனை அவர் பாதுகாப்போடு மறைத்து அதனை வெளிப்படுத்தாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ذَلِكَ وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹ் தஆலாவுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ, அது உள்ளத்தில் உள்ள இறையச்சத்தில் இருந்தும் உள்ளது என்று சொல்றார். எனவே இறையச்சத்துக்கு ஒரு அடையாளம் தான் அல்லாஹ் தஆலாவுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரை நாம் கண்ணியப்படுத்துவது. அதேபோன்று இன்னொரு ஒழுக்கம் தான், தேவையை நிறைவேற்ற போகின்ற பொழுது தூர விலகிச் செல்வது. மலம் கழிக்கச் செல்கின்ற பொழுது தூர செல்வது. இது கட்டிடங்கள் இல்லாத பகுதியிலே ஒருவர் அவருடைய இந்த தேவையை நிறைவேற்ற போனால், அவர் மக்களுடைய கண்களிலிருந்து தூரமாக வேண்டும். இது ஒரு நபி வழியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறுதான்
துறவிலே செல்வார்கள் என்று முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூதிலே இருக்கிறது. அதே போன்றுதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ குராத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலும் நபி அவர்கள் அவர்களுடைய தேவைக்காக சென்றால் தூரமாக செல்வார்கள். அதே போன்றுதான் மற்றவர்கள் பார்க்காமல் தம்முடைய ஔராவை மறைவிடத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும். அது கட்டாயம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், "இஹ்ஃபத் ஔரதக இல்லா மின் ஸௌஜதிக அவ் மா மலகத் யமீனுக்." உன்னுடைய மறைவிடத்தை நீ பாதுகாத்துக் கொள். உன்னுடைய மனைவியிடத்திலும், உன்னுடைய வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்களிடத்திலும் தவிர, மனைவியிடத்திலே ஒருவர் தன்னுடைய ஔரத்தை பேண வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோன்று அவருடைய அடிமை பெண் இடத்திலே அவர் திருமனைவி போன்று உறவு கொள்வதற்காக வைத்திருக்கக்கூடிய அடிமை பெண் இடத்திலே இன்றைய காலத்தில் அடிமை பெண்கள் இல்லை பொதுவாக. எனவே இப்படியானவர்களிடத்திலே ஔராவை பேண தேவையில்லை என்றால் அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய அடிமை பெண் அவர்களுக்கு உறவு கொள்வது ஹலால் என்ற அடிப்படையிலே. அடுத்தவர்களிடத்திலே ஔராவை பேண வேண்டும். பேண வேண்டும் என்பதிலே கண்களை மற்றவர்களுடைய கண்களுக்கு ஔராவை காட்டாமல் இருப்பதும் அடங்கும். இந்த ஹதீஸை முஆவியத் இப்னு ஹைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு ஒழுக்கம் தான் மனிதர்களுடைய பாதையிலே அல்லது அவர்கள் நிழல் பெறுகின்ற இடங்களிலே இயற்கை தேவையை நிறைவேற்றக்கூடாது. இதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது சாபத்தை உருவாக்குகின்ற, மற்றவர்களால் சபிக்கப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகுல் லஆனைன், லஅனத்தை அதாவது சாபத்தை, லஅனாவை ஏற்படுத்தக்கூடிய 2 விடயங்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வமல் லஆனனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன சாபத்தை உருவாக்குகின்ற 2 விடயங்கள் என்று கேட்டபொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லதி யதஹல்லா ஃபீ தரீகின் நாஸி அவ் ஃபீ ظில்லிஹிம், மனிதர்கள் போகின்ற பாதையிலே தங்களது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய, அதாவது மலஜலம் கழிக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் நிழல் பெறுகிற நிழலிலே மலஜலம் கழிக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த 2 செயல்பாடுகளும் மற்றவர்களுடைய சாபத்தை உருவாக்குகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. இது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் மலஜலம் கழிக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்வது வெறுக்கப்பட்ட ஒரு செயல். அந்த மலஜலம் கழிக்கின்ற நிலையிலே அல்லது மலஜலம் இருக்கக்கூடிய அறையிலே, டாய்லெட் கழிவறைகளிலே என்ன செய்யக்கூடாது? அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்வது நல்லதல்ல. சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸிலே நபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் சென்றார். அவர் நபி அவர்கள் மீது சலாம் சொன்னபொழுது நபி அவர்கள் அங்கே பதில் சொல்லவில்லை. அபூ தாவூதிலே வரக்கூடிய அல்-முஹாஜிப் இப்னு குன்ஃபுத் என்கின்ற நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வந்ததாகவும், அப்போது நபி அவர்களுக்கு சலாம் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை, உது செய்கின்ற வரையிலே. பிறகு நபி அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். பிறகு தன்னுடைய நியாயத்தை அந்த நபி தோழரிடத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள். இன்னி கரிஹ்து அன் அத்குர அல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல இல்லா அலா தஹாரா, நான் அல்லாஹு தஆலாவை சுத்தமான நிலையிலே அன்றி நினைப்பதற்கு, திக்ர் செய்வதற்கு, நினைவு கூறுவதற்கு விரும்பவில்லை. எனவே நான் வெறுக்கின்றேன் அல்லாஹு தஆலாவை சுத்தமான நிலையிலே அன்றி நினைவு கூறுவதை. சுத்தமான நிலையிலே தான் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதை தான் நபி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அடுத்ததாக தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரிலே மலஜலம் கழிக்கக்கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். லா யபூலன் அஹதுக்கும் ஃபில் மாஇத் தாயிமி அல்லதி லா யஜ்ரி ثم يغتسل فيه, உங்களில் ஒருவர் தேங்கி இருக்கக்கூடிய ஓடாத தண்ணீரிலே சிறுநீர் கழித்துவிட்டு பின்னர் அதிலே குளிக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரிலே சிறுநீர் கழிப்பதை நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை சொல்கிறார்கள். அன்னஹு நஹா அன் யுபால ஃபில் மாஇர் ராகித், தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரிலே சிறுநீர் கழிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தடை செய்திருக்கிறார்கள். எனவே இது தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். ஓடாத நீரிலே சிறுநீர் கழிப்பது கூடாது. அடுத்ததாக பொந்துகளிலே பாம்புகள், தேள்கள் இருக்கின்ற வாழுகின்ற பொந்துகளிலே அவ்வாறு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய பொந்துகளிலே என்ன செய்யக்கூடாது? சிறுநீர் கழிக்கக்கூடாது. ஏனென்றால் அது அதற்கும் சிரமத்தை ஏற்படுத்தும். அதனால் சிறுநீர் கழிப்பவருக்கும் ஆபத்து ஏற்படும். அபூதாவூதிலே வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு சர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அய்யுபால ஃபில் ஹுஜுர் பொந்துகளிலே சிறுநீர் கழிக்கப்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அடுத்ததாக சிறுநீர் கழித்ததற்கு பிறகு, மலம் கழித்ததற்கு பிறகு கற்களை பயன்படுத்தலாம் என்று எங்களுக்கு தெரியும். இஸ்திஜ்மார். கற்களை பயன்படுத்தாமல் தண்ணீரை பயன்படுத்துவது மிகச் சிறந்தது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே சொல்கிறான் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். இங்கே அன்சாரிகளை அல்லாஹ் தஆலா புகழ்கிறான். அதாவது குபா பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தக்வாவின் அடிப்படையிலே ஆரம்பமான நாளிலே கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதிலே நீங்கள் தொழுவது மிகவும் தகுதியானது. முனாஃபிக்குகள் கட்டிய மஸ்ஜிது திராரிலே தொழுவதல்ல, இதிலே தொழுவதுதான் தகுதியானது என்று அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்திலே இந்த ஆயாவை இறக்கிறான். அதிலே அன்சாரிகளை எல்லாம் புகழ்ந்திருக்கிறான். இப்படி ஃபீஹி ரிஜாலுன், அதிலே சில மனிதர்கள், ஆண்கள் இருக்கிறார்கள். யுஹிப்பூன அன் யததஹரு, அவர்கள் சுத்தமாக இருப்பதை விரும்புகிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் தஆலா சுத்தமாக இருப்பவர்களை நேசிக்கிறான் என்று அந்த ஆயா சொல்கிற சூரத் தௌபாவுடைய 108வது ஆயா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்னு முன்திர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் அவ்ஸத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஆயா இறங்கிய பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகள், அது தெரியும். இந்த ஆயா இறங்கிய பொழுது ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன் என்ற ஆயா இறங்கிய பொழுது நபி அவர்கள் அன்சாரிகளை அழைக்கின்றார்கள். அழைத்து கேட்கின்றார்கள், யா மஅஷரல் அன்சார், அன்சாரிகளே, இன்னல்லாஹ கத் அஹ்ஸன அலைக்கும் ஸனாஅ ஃபித் துஹூர், அல்லாஹ் தஆலா நீங்கள் சுத்தம் செய்வதிலே உங்களை புகழ்ந்துரைத்திருக்கிறார். ஃபமா தஸ்னஊன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நதவத்தஉ லிஸ்ஸலாத்தி வ நக்தஸிலு லில் ஜனாபா, நாங்கள் தொழுகைக்காக உது செய்கின்றோம், அதே போன்று குளிப்பு கடமையானால் ஜனாபாவுடைய நிலையிலே நாங்கள் குளித்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஹல் கைரு ஹாதா, இதை தவிர வேறு ஏதாவது செய்கிறார்? இதைத்தான் எல்லோருமே செய்கிறார்கள். அதனால் நபி அவர்கள் கேட்கிறார்கள், ஃபஹல் கைரு ஹாதா, இதல்லாத வேறு ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா? அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், லா இல்லா அன் அஹதனா இதா ஹரஜ மினல் ஹலாய் அஹப்ப அன் யஸ்தன்ஜிய பில்மா, இல்லை, ஆனாலும் எங்களிலே ஒருவர் அவருடைய தேவையை முடித்துக்கொண்டு மலஜலம் கழித்துவிட்டு வருகின்ற பொழுது அவர் தண்ணீரினால் சுத்தம் செய்து கொள்வதற்கு விரும்புவார். கற்களால் சுத்தம் செய்யாமல் தண்ணீரினால் சுத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புவார். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹுவ தாலிக ஃபஅலைக்கும் பிஹி, அதுதான் அல்லாஹ் தஆலா புகழ்ந்துரைத்திருப்பதற்கான காரணம் அதுதான். ஃபஅலைக்கும் பிஹி, எனவே நீங்கள் அதனை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார். தண்ணீரினால் சுத்தம் செய்வது மிகச் சிறந்தது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயற்கை தேவைக்காக செல்கின்ற பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நானும் இன்னொரு சிறுவனும் ஒரு தண்ணீர் பாத்திரத்தையும் ஒரு தடியையும் எடுத்துக்கொண்டு செல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரினால் சுத்தம் செய்வார்கள் என்று சொல்கிறார்கள். தண்ணீரினால் சுத்தம் செய்வது சிறப்பானது. அதே போன்றுதான் இந்த தேவைகளை முடித்ததற்கு பிறகு ஒருவர் தன்னுடைய கைகளை கழுவிக்கொள்வது விரும்பத்தக்கது. தண்ணீரினால் கழுவுவது, அதே போன்று சவர்க்காரம் போன்றவற்றினால் கழுவுவதும் விரும்பத்தக்கது. இப்னு உமர், அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருமே மலம் கழித்துவிட்டு அவர்கள் வெளியே வந்தால் அவர்களுக்கு தண்ணீர் பாத்திரம் கொடுக்கப்படும். அவர்கள் அவர்களுடைய முகங்களையும் கைகளையும் கழுவிக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இரு நபித்தோடும் அவர் செய்வார்கள். இப்னு அபி ஷைபா அவர்கள் அதனை அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்றுதான்
இப்னு அபி ஷைபா அவர்கள் சொல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அவர்கள் பைத்துல் ஹலாவுக்கு நுழைந்தால், தனக்கு ஒரு தண்ணீர் பாத்திரத்தையும், உஷ்ணானையும் கேட்பார்கள். உஷ்ணான் என்பது இன்றைய காலத்திலே சவர்க்காரம் போன்றது. அன்றைய காலத்திலே இயற்கையாக ஒரு மரத்திலே இருந்து எடுத்த இலைகளை காய வைத்து, அதனை பொடியாக்கி, அதன் மூலமாக அவர்கள் தங்களை சுத்தம் செய்து கொள்வார்கள். ஆடைகளை சுத்தம் செய்வார்கள். இன்றைய செயற்கையான சவர்க்காரத்துக்கு சமமான ஒரு விடயம். எனவே இவ்வாறான ரலியல்லாஹு அவர்கள் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியாக செய்வது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க முடியும், அந்த அளவுக்கு சுத்தமாக இருப்பது விரும்பத்தக்கது. அடுத்ததாக ஒருவர் மலஜல இருக்கின்ற பொழுது, தன்னுடைய வலக்கரத்தினால் மறைவிடங்களை தொடாமல் இருப்பது. அதேபோன்று அசுத்தத்தை வலக்கரத்தினால் தொட்டு நீக்காமல் இருப்பது விரும்பத்தக்கது. அவ்வாறு வலக்கரத்தினால் தொடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸிலே சஹீஹ் புகாரி, முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. லா யும்சிகன்ன அஹதுக்கும் ذكره بيمينه وهو يبول. உங்களில் ஒருவர் அவர் சிறுநீர் கழிக்கின்ற நிலையிலே தன்னுடைய உறுப்பை வலது கரத்தினால் பிடிக்க வேண்டாம். ولا يتمسح من الخلاء بيمينه. வலது கரத்தினால் ஹலாவிலிருந்து சுத்தம் செய்ய வேண்டாம், தொட வேண்டாம். ولا يتنفس في الإناء. பாத்திரத்திலே மூச்சு விட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். எனவே சுத்தம் செய்கின்ற பொழுது வலக்கரத்தினால் தொட்டு சுத்தம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பைத்துல் ஹலாவிலே இருக்கின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்குவது அல்லது கிப்லாவை பின்னோக்குவது இதுவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. தேவையை நிறைவேற்றுகின்ற பொழுது இயற்கை தேவையை இவ்வாறு கிப்லாவை முன்னாக்காமல் இருப்பதுதான் நபி அவர்களால் ஏவப்பட்டிருக்கிறது. இதா அதைத்துமுல் காயித ஃபலா தஸ்தக்பிருல் கிப்லா வலா தஸ்தத்பிரூஹா. நீங்கள் கிப்லா முன்னோக்கவும் வேண்டாம், பின்னோக்கவும் வேண்டாம். வலக்கின் ஷர்ரிகு அவ் கர்ரிபு. அல்லது ஆனாலும் நீங்கள் கிழக்கு பக்கம் அல்லது மேற்கு பக்கம் திரும்பிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஏன்? மதீனாவிலே கிழக்கு பக்கமாகவோ மேற்கு பக்கமாக திரும்பினால் அங்கே கிப்லாவை முன்னோக்குவதாகவோ பின்னோக்குவதாகவோ அமையாது. எனவே சரியாக கிப்லா கிழக்கிலே இருக்கக்கூடிய அல்லது மேற்கிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கிழக்கு பக்கமாக மேற்கு பக்கமாக முன்னோக்குவதில்லை. இங்கே நோக்கம் என்னவென்றால் கிப்லாவை முன்னோக்குவதோ பின்னோக்குவதோ கூடாது என்பதுதான். இங்கே தடை ஹராம் என்பது அல்ல என்று நூலாசிரியர் சொல்கின்றார். இது மக்ரூஹ் என்பதற்கு தான் இந்த தடை. ஒருவர் கிப்லாவை முன்னோக்கி இருந்தால் ஹராம் அல்ல. அதற்கான ஒரு ஆதாரமாக புகாரி, முஸ்லிமில் வரக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீதை சொல்கிறார்கள். இர்தகைது ஃபௌக ظهر بيت حفصة لبعض حاجتي. என்னுடைய ஒரு தேவைக்காக ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி ஹஃப்ஸா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கூரைக்கு மேலே நான் ஏறினேன். ஃபரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்தி ஹாஜத்து. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதை நான் பார்த்தேன். முஸ்தத்பிரல் கிப்லா, கிப்லாவுக்கு பின்னோக்கியவர்களாக, முஸ்தக்பில ஷாம், ஷாமை முன்னோக்கியவர்களாக என்று அதிலே இருக்கிறது. எனவே இங்கே தடை அ ஹராம் என்பது அல்ல. அது தவிர்க்கப்பட வேண்டும். தவிர்ப்பது சிறந்தது என்ற அடிப்படையிலே. சிலர் இதனை இவ்வாறும் விளங்கியிருக்கிறார்கள். அதாவது பொதுவெளியிலே பாலைவனம் ஒரு வெட்ட வெளியிலே ஒருவர் தேவையை நிறைவேற்றுகின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்கக்கூடாது. ஒரு அறையிலே, டொய்லெட்ல, குளியல் அறையிலே அவர் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுகின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்கி இருப்பதிலே பிரச்சனை இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். அது எப்படி இருந்தாலும் அதை தவிர்ப்பது சிறந்தது. அடுத்ததாக கற்களை கொண்டு சுத்தம் செய்தால் 3 கற்களை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் கட்டாயமாக. அல்லது அதை விட அதிகமான கற்களை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும் கற்களை போன்றுதான் டிஷ்யூ போன்ற நஜிஸை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்களை கொண்டு நாம் சுத்தம் செய்யலாம். அதேபோன்று அவ்வாறு இஸ்திஜ்மார் செய்கின்ற பொழுது மிருகங்களுடைய விட்டை, அதேபோன்று எலும்பு போன்றவற்றை கொண்டு சுத்தம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது.
சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் சல்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸ். சல்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே காபிர்கள் சொல்கிறார்கள், "கத் அல்லமக்கும் நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ல ஷைஇன் ஹத்தல் ഖിറാஅ." உங்களுடைய நபி உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தந்திருக்கிறாரே. சிறுநீர் கழிப்பது எப்படி, ம் மலஜலம் கழிப்பது எப்படி என்று கூட கற்றுத் தந்திருக்கிறார்களே என்று அவர் ஒரு ஒரு இழிவான செயலை போன்று அவர்கள் சொன்னபொழுது, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், "அஜல், ஆம். லகத் நஹானா அன் நஸ்தக்பில அல் கிப்லத லிகாயித்தின் அவ் பவுல்." அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு சிறுநீர் கழிக்கின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்குவதை தடை செய்திருக்கிறார்கள். மலஜலம் கழிக்கின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்குவது விட்டும் தடை செய்திருக்கிறார்கள். அதேபோன்று வஅன் நஸ்தன்ஜிய பில் யமீன், வலது கரத்தால் நாங்கள் சுத்தம் செய்வதை தடை செய்திருக்கிறார்கள். அவ் அன் நஸ்தன்ஜிய பி அகல்ல மின் 3 அஹ்ஜார், 3 கற்களை விட குறைவானவற்றை கொண்டு சுத்தம் செய்வதை தடை செய்திருக்கிறார்கள். அவ் அன் நஸ்தன்ஜிய பி ரஜீஇன் அவ் பிஅதம், அல்லது மிருகங்களுடைய விட்டை அதே போன்ற எலும்புகளை கொண்டு சுத்தம் செய்வதை தடை செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒரு இழிவான விஷயம் அல்ல. இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த விடயங்களை கூட நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று அந்த காபிர்களுக்கு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அதேபோன்று புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், "மன் தவத்தஅ ஃபல்யஸ்தன்சிர் வமன் இஸ்தஜ்மர ஃபல்யூத்திர்." யார் வுது செய்கிறாரோ அவர் தனது நாசிக்குள் தண்ணீர் எடுத்து அதனை வெளியே விடட்டும். அதேபோன்று யார் இஸ்திஜ்மார் செய்கிறாரோ, கல்லால் சுத்தம் செய்கின்றாரோ அவர் ஒற்றைப்படையாக அதனை செய்யட்டும் என்று சொல்கிறார். எனவே 3 விட குறைய முடியாது. 3க்கு மேல் செய்ய வேண்டும். அதிலும் ஒற்றைப்படையாக 5, 7 இந்த மாதிரி கூட செய்யலாம். ஒற்றைப்படையாக செய்வது முஸ்தஹப். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பாபு சிவாக்கி வ ஹிசாலுல் ஃபித்ரா. சிவாக், பல் துலக்குவது சம்பந்தப்பட்ட பாடம். வ ஹிசாலுல் ஃபித்ரா. ஹிசால் என்பது விடயங்கள். ஃபித்ரா என்றால் இயற்கை. இயற்கையாக அல்லாஹு தஆலா மனிதனை அதை இயல்பாகவே அந்த விடயங்களை செய்வதற்கு, அதை விரும்புவதற்கு வைத்திருக்கிறான். இப்படியான விடயம். قال அபு அப்துல்லா கஃபரல்லாஹு லஹு. இங்கே அபு அப்துல்லா என்பது நூலாசிரியரை குறித்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. அபு அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டும் என்று நூலாசிரியர் சொல்கிறார். தன்னை சொல்கிறார். நூலாசிரியர் தொடர்ந்து என்ன சொல்கிறார்? யுஸ்தஹப்பு ஸிவாக்கு ஃபீ குல்லி வக்த். எல்லா நேரங்களிலும் மிஸ்வாக் செய்வது விரும்பத்தக்கது. வயுதஅக்கத், அது மிகவும் சுன்னா முஅக்கதாவாக, வயதஅக்கத் உறுதியான சுன்னாவாக எப்போது அது மாறும்? வுது செய்கின்ற பொழுது, தொழுகின்ற பொழுது, வுது செய்கின்ற பொழுது பல் துலக்குவது மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தொழுகைக்கு முன்னால் ஒருவர் பல் துலக்கிக் கொள்வது மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வஇந்தல் கியாமி மினன் நௌம், தூக்கத்திலே இருந்து விழிக்கின்ற பொழுது, தூக்கத்திலே இருந்து எழுந்ததற்கு பிறகும் பல் துலக்குவது விரும்பத்தக்கது. வஇந்த தகய்யுரி ராயிஹத்தில் ஃபம், வாயிலே வாடை மாறுகின்ற பொழுது, வாயிலே துர்வாடைகள் வருகின்ற பொழுது அந்த நேரத்திலே பல் துலக்குவது மிகவும் விரும்பத்தக்க. பொதுவாக எல்லா நேரத்திலும் பல் துலக்குவது என்பது விரும்பத்தக்க ஒரு செயல். மார்க்கம் அதை விரும்பி இருக்கிறது. அதே நேரத்தில் குறிப்பாக இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தூங்கி எழும்புகின்ற பொழுது வாயிலே வாடை வரும். அதே போன்று ஏனைய சந்தர்ப்பங்களிலும் வாயிலே வாடை மாறுகின்ற பொழுது, நாற்றம் வருகின்ற பொழுது அந்த நேரத்திலே அதனை சுத்தம் செய்து கொள்வது மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஹதீஸ், இன்ன ஸிவாக மத்ஹரத்துன் லில்ஃபமி மர்தாத்துன் லிர்ரப். நிச்சயமாக பல் துலக்குவது வாயை சுத்தம் செய்யும், அதேபோன்று இறைவனுடைய பொருத்தத்தை ஈட்டித்தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அதேபோன்று புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாகி இன்த குல்லி ஸலாஹ். என்னுடைய உம்மத்துக்கு நான் கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவேன் என்று இல்லையாக இருந்தால், நான் ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலும் அவர்களுக்கு சிவாக் செய்யுமாறு, பல் துலக்குமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன். இங்கே நபி அவர்கள் சொல்கிறார்கள், கட்டாயப்படுத்தி இருப்பேன். கட்டளையிடுவது என்பதன் அர்த்தம் கட்டாயப்படுத்தி இருப்பேன். நபி அவர்கள் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலும் அதை செய்வது விரும்பத்தக்கது என்பது நாங்கள் இதிலிருந்து விளங்க. கஷ்டமாகிவிடும் என்பதனால் தான் நபி அவர்கள் கட்டாயப்படுத்தவில்லை.
எனவே நாம் கட்டாயமானால் கட்டாயம் செய்யாவிட்டால் குற்றமாகிவிடும். அதனால் நபி அவர்கள் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் நாம் செய்வது அவசியம், செய்வது முக்கியம், அ மிகவும் விரும்பத்தக்கது. அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்றார், "லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி" இது முஸ்னத் அஹ்மதில் இடம்பெறுகிறது. "லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி மஅ குல்லி வுதூஇன்" ஒவ்வொரு வுதூடைய நேரத்திலும் சிவாக் செய்யுமாறு, பல் துலக்குமாறு நான் அவர்களுக்கு கட்டாயப்படுத்தியிருப்பேன், கட்டளையிட்டிருப்பேன் என்று சொல்கிறார். கட்டாய கட்டளை. எனவே வுதூடைய நேரத்திலே, தொழுகையுடைய நேரத்திலே பல் துலக்குவது நல்லது. தொழுகையிலே நாங்கள் அல்லாஹ் தஆலாவோடு உரையாடப் போகிறோம். எங்களுக்கு பக்கத்திலே பலர் வந்து தொழுகையிலே இருப்பார்கள். நாங்கள் ஒரு இபாதாவிலே ஈடுபடப் போகிறோம். அந்த நேரத்திலே நாம் சுத்தமாக இருப்பது முக்கியம். அதனால் தான் நாங்கள் வுதூ செய்கிறோம். சுத்தமாகுவது, எங்களை சுத்தம் செய்து கொள்வதற்காக ஒரு வணக்கத்துக்கு முன்னர். இந்த நேரத்திலே நாங்கள் பல் துலக்குவது மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் புகாரி, முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. كان رسول الله صلى الله عليه وسلم إذا قام ليتهجد يشوص فاه بالسواك. நபி அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுந்தால் அவர்களுடைய வாயை மிஸ்வாக்கினால், அதாவது என்ன செய்வார்கள்? கழுவிக்கொள்வார்கள், சுத்தம் செய்து கொள்வார்கள். அதாவது பல் துலக்குவதன் மூலமாக தன்னுடைய வாயை சுத்தமாக்கிக் கொள்வார்கள் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. அதே போன்றுதான் நூலாசிரியர் அடுத்ததாக சொல்கிறார், "ஹிசாலுல் ஃபித்ராவை பேணுவது ஒரு முஸ்லிமுக்கு அவசியம், கட்டாயம்." ஹிசாலுல் ஃபித்ரா என்றால் ஃபித்ராவுடைய விடயங்கள், காரியங்கள். ஃபித்ரா என்பது மனிதர்கள் இயல்பாகவே அதை செய்வதற்கு அ விரும்பக்கூடிய விடயங்கள். அது நபிமார்களுடைய வழிமுறையிலே உள்ளவை. அந்த இயல்பான விடயங்கள். என்ன அந்த இயல்பான சுன்னாக்கள்? இயற்கை வழிமுறைகள், சுன்னாக்கள், நபிமார்களுடைய அந்த சுன்னாக்கள் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். புகாரி, முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், "அல் ஃபித்ரத்து ஹம்ஸ்." இந்த இயற்கை சுன்னாக்கள் 5 இருக்கின்றன. அல் ஹிதான், ஒன்று ஹத்னா செய்து கொள்வது. வல் இஸ்திஹ்தாத், இஸ்திஹ்தாத் என்பது கீழ்முடிகளை, மர்மஸ்தானத்திலே இருக்கின்ற முடிகளை மலித்துக் கொள்வது. வனத்ஃபுல் இப்த், அக்குள் முடிகளை பிடுங்கிக் கொள்வது. அக்குள் முடிகளை பொறுத்தவரையிலே அதை பிடுங்குவதுதான் சிறப்பானது. பிடுங்க முடியாவிட்டால் மலித்துக் கொள்ளலாம். பிடுங்கினால் அந்த முடி திரும்ப வளரும் பொழுது அது பலவீனமாகும். வனத்ஃபுல் இப்தை வகஸ்ஸு ஷாரிப், மீசையை கத்தரிப்பதும், வதக்லீமுல் அதாஃபிர், நகங்களை வெட்டுவதும். இந்த 5ம் ஃபித்ராவுடைய சுனனுல் ஃபித்ரா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதேபோன்று தான் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், "وُقِّتَ لَنَا فِي قَصِّ الشَّارِبِ وَتَقْلِيمِ الْأَظَافِرِ وَنَتْفِ الْإِبْطِ وَحَلْقِ الْعَانَةِ أَلَّا نَتْرُكَ أَكْثَرَ مِنْ 40 لَيْلَةً." எங்களுக்கு மீசையை கத்தரிப்பதிலும், நகங்களை வெட்டுவதிலும், அக்குள் முடிகளை பிடுங்குவதிலும், மர்மஸ்தான கீழ்முடிகளை மலிப்பதிலும் 40 நாளைக்கு, 40 இரவுகளுக்கு மேலால் அவற்றை நாங்கள் விட்டுவிடக் கூடாது என்று நேரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது என்று ஒரு நபித்தோழர் சொல்வதாக இருந்தால், அது நபி அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு நேரத்தை வரையறுத்திருக்கிறார்கள். 40 நாட்களுக்குள் மீசை கத்தரிக்கப்பட வேண்டும். ஆக கூடினால் 40 நாட்கள். அதைவிட கூடக்கூடாது. நகங்கள் வெட்டப்பட வேண்டும். அக்குள்முடிகள் பிடுங்கப்பட வேண்டும். கீழ்முடிகள் மடிக்கப்பட வேண்டும். 40 இரவுகள். 40 இரவுகள் என்றால் 40 நாட்கள். எங்களுக்கு தெரியுமா? இரவு என்பது மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரையிலே உள்ள நேரம். அதே நேரத்திலே இரவு லைலா என்கின்ற சொல்லை அரபு மொழியிலே 24 மணித்தியாலத்தை கொண்ட ஒரு நாளை குறிப்பதற்கும் பயன்படுத்துவார்கள். யௌம் என்பதையும் அவ்வாறுதான். பகலைக்கும் பயன்படுத்துவார்கள். 24 மணித்தியாலத்தை குறிக்கின்ற ஒரு நாளுக்கும் யௌம் என்பதை பயன்படுத்துவார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 நாட்கள் காலக்கெடு விதித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 நாட்கள் காலக்கெடு விதித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 40 நாட்களுக்குள் 40 நாட்களை விடவும் ஒருவர் தாண்டினால் அது பாவமானது.
தாண்டக்கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே போன்றுதான் தாடியை வளர்ப்பது, தாடியை வளர விடுவதும் கட்டாயம் என்று நூலாசிரியர் சொல்றார். மீசையை கத்தரிக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹுமா அஹ்ஃபு ஷவாரிப வ அஃபுல் லிஹா. உங்களுடைய மீசைகளை நீங்கள் ஒட்ட கத்தரியுங்கள், உங்களுடைய தாடிகளை நீங்கள் வளர விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்த விடயம் கஸா. கஸா என்பது முடியின் ஒரு பகுதியை, தலையின் ஒரு பகுதியை முடியை மலித்துவிட்டு இன்னொரு பகுதி முடியை அப்படியே தலையிலே வைப்பது. இது ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தடை செய்தார்கள். அப்போது அறிவிப்பாளர் நாஃபி இடத்திலே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற நாஃபி இடத்திலே கேட்கின்றார்கள், கஸா என்றால் என்ன என்று கேட்டபொழுது, அதற்கு நாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், யுஹ்லகு பஅது ரஅஸி ஸபி வ யுத்ரகு பஅத். சிறுவனுடைய தலையின் ஒரு பகுதியை மலித்துவிட்டு இன்னொரு பகுதியை விடுவது என்று பதிலளிக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பாடத்திலே நாங்கள் பல முக்கியமான விடயங்களை பார்த்தோம். சுனனுல் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த இயற்கை சுன்னாக்களை பார்த்தோம். அடுத்ததாக கிதாபுல் வுது, வுது சம்பந்தப்பட்ட பாடம். கிதாப் என்றால் ஒரு பெரிய ஒரு பரப்பு. அதில் முதலாவதாக சிஃபத் வுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்த முறையை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 2 ஹதீஸ்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 ஹதீஸ்களையும் பார்த்துவிட்டு நாங்கள் இந்த பாடத்தை முடித்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு வுதுவோடு சம்பந்தப்பட்ட பல மசாலாக்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதல் ஹதீஸ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இது சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னஹு தஆ பிவுது, வுது எடுப்பதற்கான தண்ணீரை கொண்டு வந்து தருமாறு சொல்கிறார்கள். பிறகு அவர்கள் வுது செய்கிறார்கள். அதை விவரமாக அறிவிப்பாளர் சொல்கிறார். ஃபகஸல கஃபைஹி 3 மர்ராத். தம்முடைய கஃப் என்றால் மணிக்கட்டுக்கு கீழுள்ள பகுதி. இந்த கையை அவர்கள் 3 முறை கழுவினார்கள். கஃபை 3 முறை கழுவினார்கள். சும்ம மதமத வஸ்தன்சர. பிறகு வாய்க்கு தண்ணீர் எடுத்து வாய் கொப்பளித்தார்கள். மூக்குக்கு தண்ணீர் எடுத்து கழுவி விட்டார்கள். சும்ம கஸல வஜ்ஹஹு 3 மர்ராத். பிறகு 3 முறை அவர்கள் முகத்தை கழுவினார்கள். சும்ம கஸல யதஹுல் யும்னா இலல் மிர்ஃபகி 3 மர்ராத். பிறகு தமது வலது கரத்தை முழங்கை வரையிலே 3 முறை கழுவினார்கள். வலது கரத்தை 3 முறை முழங்கை வரையிலே கழுவினார்கள். சும்ம கஸல யதஹுல் யுஸ்ரா. பிறகு இடது கையையும் கழுவினார்கள். மிஸ்ல தாலிக, அதே போன்று. சும்ம மஸஹ ரஅஸஹு. பிறகு தன்னுடைய தலையிலே மஸ்ஹ் செய்தார்கள். தண்ணீரை எடுத்து தொட்டு அதனை தலையிலே மஸ்ஹ் செய்தார்கள். சும்ம கஸல ரிஜ்லஹுல் யும்னா இலல் கஅபைனி 3 மர்ராத். பிறகு 3 முறை கரண்டை கால் வரையிலே தங்களுடைய வலது காலை கழுவினார்கள். சும்ம கஸலல் யுஸ்ரா மிஸ்ல தாலிக். பிறகு இடது காலையும் அவ்வாறு கழுவினார்கள். சும்ம கால. பிறகு சொல்கிறார்கள், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவத்தஅ நஹ்வ வுதுஇ ஹாதா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நான் வுது செய்வதை போன்று வுது செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வுது செய்வதற்கு காட்டிக் கொடுக்கின்றார்கள். நபி அவர்கள் வுது செய்ததை போன்று அவர்கள் இங்கே வுது செய்கிறார்கள். இதுதான் நபி அவர்களுடைய வுது செய்யக்கூடிய முறை. பிறகு சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மன் தவத்தஅ நஹ்வ வுதுஇ ஹாதா. யார் என்னுடைய இந்த வுதுவை போன்று வுது செய்கிறாரோ, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இந்த வுதுவை போன்று நபி அவர்கள் வுது செய்துவிட்டு நபி அவர்கள் என்ன சொன்னார்களாம், யார் என்னுடைய இந்த வுதுவை போன்று வுது செய்துவிட்டு ثم قام فركع ركعتين لا يحدث فيهما نفسه. எவர் ஒருவர் இவ்வாறு வுது செய்துவிட்டு 2 ரக்அக்கள் எழுந்து தொழுகின்றாரோ, அந்த 2 ரக்அவிலும் அவர் இஹ்லாஸோடு, அல்லாஹ் தஆலாவுக்கு பணிவோடு, அவர் அந்த இஹ்லாஸோடு பணிவோடு தொழுதால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள். இதே போன்றுதான் அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு
அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபி அவர்களுடைய வுது சம்பந்தமாக அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி, நபி அவர்கள் வுது செய்வதைப் போன்று வுது செய்து காட்டுகிறார்கள். என்ன செய்தார்கள்? அந்த பாத்திரத்தை தன்னுடைய கையிலே கவிழ்த்து, அதிலிருந்து தண்ணீரை தன்னுடைய கையிலே ஊற்றிக் கொள்கிறார்கள். கையை கழுவுகிறார்கள் 3 முறை. பிறகு தமது கையை அந்த பாத்திரத்துக்குள் விட்டு நுழைத்து, அவர்கள் வாயை கொப்பளிக்கின்றார்கள். மூக்குக்கு தண்ணீரை உள்ளே எடுத்து அதனை வெளியே விடுகின்றார்கள். இவ்வாறு 3 முறை செய்கின்றார்கள். வாய் கொப்பளிக்கின்ற அதே நேரத்திலே மூக்குக்கும் தண்ணீர் எடுத்து அதை வெளியிலே விடுகிறார்கள். இவ்வாறு 3 முறை அந்த நபித்தோழர் செய்கின்றார். பிறகு அவர் தன்னுடைய கையை கழுவுகின்றார். தன்னுடைய முகத்தையும் பிறகு அவருடைய கையை அந்த பாத்திரத்துக்குள்ளே நுழைத்து முகத்தை 3 முறை கழுவுகின்றார்கள். பிறகு தன்னுடைய இரு கைகளையும் முழங்கை வரையிலே 2 முறை கழுவிக் கொள்கிறார். 2 முறை கழுவிக் கொள்கிறார்கள். 2 முறையும் கழுவலாம். 2 முறை கழுவிக் கொள்கிறார்கள். பிறகு தன்னுடைய கையை அந்த பாத்திரத்துக்குள் நுழைத்து தண்ணீர் எடுத்து தலையை மஸ்ஹ் செய்கின்றார்கள். 2 கைகளையும் முன்னாலும் கொண்டு வந்து பின்னாலும் முன்னால் இருந்து அப்படியே பின்னே கொண்டு போய் பின்னிருந்து முன்னே கொண்டு வருகிறார்கள். பிறகு தன்னுடைய 2 கால்களையும் கரண்டை கால் வரையிலே கழுவிக் கொள்கிறார்கள் என்று இந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து வரக்கூடிய விடயங்களை, இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளிலே பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.